தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி. தமிழிலே குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்று நாம் கர்நாடகாவிலோ ஒரிசாவிலோ ஆந்திராவிலோ நடத்திருந்தால் இந்த கூட்டத்தை ஒரு கேள்விக்குறியா இருந்திருக்கும். ஏன் இங்க நடத்துறாங்கன்னு சொல்லி. தமிழ்நாட்டில் தமிழில் தான் நடத்திருக்கணும். இந்த கூட்டமே நம்ம வச்சிருக்கிறது பேரவளத்துக்குரியது. தமிழ்நாட்டில் தமிழ் தான் வளர்ந்துருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம அன்னைக்கு இந்த கூட்டம் போட்டிருக்கோம்னா இது தமிழ்நாட்டில் இது எவ்வளவு பெரிய ஒரு அவல நிலையை கொண்டு போய் இருக்கிறது. இதுவரை 65 ஆண்டுகால வரலாற்று அரசியல் வரலாற்றில் தமிழை கலசம் ஏற்ற வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி தான் இன்னைக்கு ஒவ்வொரு இடமா போராடிக்கிட்டு இருக்கிறோம். வீதிக்கு ஒரு கட்சி, சாதிக்கு ஒரு கட்சி, எல்லாம் ஏகப்பட்ட கட்சி எல்லாம் முளைத்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இன்னைக்கு நமது பண்பாடு, கலாச்சாரம், நமது வாழ்வியல் எல்லாம் மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரு உயரிய எண்ணத்தோடு நாம் இங்கே ஒவ்வொரு சந்தாக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். நாளை நடைபெற இருக்க வேண்டிய இந்த நமது மங்களநாயகி திருக்கோயிலிலே நமது முப்பாட்டன் சிவபெருமானுக்கும் நமது மங்களநாயகிக்கும் தமிழிலே குடமுழுக்கு நடத்துவீர்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இன்று இந்த கோரிக்கையை வைத்துக் கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக இது நடக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் தமிழ் ஒரு மொழி அப்படின்றதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். உலகத்துல இன்னைக்கு ஆஸ்திரேலியா ஒரு பல்கலைக்கழகம் கடந்த 65 ஆண்டு காலமாக தமிழை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறது. ஏன்? தமிழில் மட்டும்தான் புவியியல் இருக்கிறது, அறிவியல் இருக்கிறது, கலாச்சாரம் இருக்கிறது, கணக்கியல் இருக்கிறது. அன்பு உடன் பிறந்தார்களே, நீங்கள் எல்லோரும் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் என்று. கிடையாது. ஒரு நாளைக்கு 23 மணி நேரம் 56 வினாடிகள் 4 வினாடிகள், அதாவது 24 மணி நேரத்திற்கு 4 வினாடிகள் குறைவு. இது யாருக்கு நம்ம கத்துக் கொடுக்கல. நாங்க படிச்ச காலத்துல எல்லாம் 24 மணி நேரம் அப்படின்னு சொல்லி, இப்ப வருகின்ற பாடத்திட்டத்தில் 4 வினாடிகள் கம்மி என்று, குறைவு என்று அதை கொண்டு வந்திருக்கிறார்கள். எங்க குறையுது அப்படின்னு சொன்னா, அந்த 4 வினாடிகளையும் 4 வருடங்களுக்கு கூட்டிக் கொண்டு வந்தால் ஒரு நாள் வரும். அந்த ஒரு நாள் எங்கே இருக்கிறது என்று சொன்னால், 4 வருடங்களுக்கு ஒரு முறை பிப்ரவரி மாதத்திலே லீப் வருடம் என்று வரும். அந்த மாதத்திலே 29 நாட்கள் வரும். இந்த 4 வருடங்களையும் கூட்டிக் கொண்டு வந்தீங்கன்னா ஒரு நாள் கூட வருவாங்க. இது யார் சொன்னதுன்னு சொன்னா, நமது சித்தர்கள், நமது முனிவர்கள். இது தமிழே இருந்த கணக்கியல். இன்னொன்னு சொல்லிக்கிறேன், நமது இந்த உலகத்தை உருண்டை என்று சொன்ன கலிலியோவை கல்லால் அடித்தார்கள். கலிலியோ சொல்லலைங்க, உண்மையிலேயே நமது தமிழன் தான் இந்த உலகத்தை உருண்டை என்று சொன்ன முதல் மனிதன். எங்கே சொல்லி இருக்கிறான்? எண்ணியல் தொடங்கிய போது பூஜ்ஜியம் என்ற எழுத்தை இப்போது எழுதி கொண்டிருக்கிறோம் அல்லவா? பலர் சுழியம் என்று சொல்கிறார்கள், சில நம்ம 0 என்று சொல்கிறோம். ஆனால் அந்த சொல் வட்டை என்ற சொல்லை முதலாக கொண்டு வந்தது யார் சொன்னது? இந்த தமிழன் கண்டுபிடித்தது. அது அந்த வட்டை என்ற சொல் வட்டாவாக மாறியது. அந்த வட்டா என்ன? இன்னைக்கெல்லாம் மாட்டு வண்டி கட்டிட்டு போறோம் இல்லையா, அதுல ஒரு பொருள் அந்த சக்கரத்திலே வட்டாவாக இருக்கிறது. இன்றும் நீங்க தெரியாது இல்லைன்னா பெரிய மனிதர்கிட்ட கேட்டீங்கன்னா வட்டா எங்க இருக்கிறதுனா, அந்த சக்கரத்திலே வட்டாவாக இருந்தது. அந்த வட்டாவாக இருந்த வட்டை தான் முதலில் தமிழன் கண்டுபிடித்தது. இந்த உலகம் உருண்டை என்ற சொல்லை தமிழன் தான் முதலில் கண்டுபிடித்தவன். கணக்கியலில் மட்டுமல்ல, அறிவியலிலும் புவியியலிலும் சிறந்தவன் தமிழன் என்ற சொல் எங்கிருந்து வந்தது? இதெல்லாம் நமக்குரியது. நாம் அதை தொலைத்து விட்டு அந்நிய மொழிகளுக்கு அடிமையாகி அந்த சொல்லுதான், அந்த மொழிதான் நம்ம எல்லாம் காப்பாற்றுகின்றது என்று சொல்லி நாமெல்லாம் அதற்கு வாய் உழைந்து கொண்டிருக்கிறோமே. அன்பு உடன் பிறந்தார்களே, நீங்கள் இந்த கலசத்தில் ஏறி சமஸ்கிருதத்திலே ஓதிக்கொண்டிருக்கும் போது, அன்பு உடன் பிறந்தார்களே, எல்லோரும் நீங்கள் அண்ணாந்து பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களே, உங்களுக்கு என்ன புரிகிறது? உங்களுக்கு என்ன தெரிகிறது?
அவர்கள் என்ன ஓதுகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? இல்லை. நமது தாய்மொழி, நமது முப்பாட்டன் பேசிய முதல் மொழி, இந்த உலகுக்கெல்லாம் முதல் மொழி தமிழிலே அது ஒழித்திருந்தால் நமது மாணிக்க வாசகரும் திருவாசகரும் திருப்புகழும் திருமுறையும் தராத சொற்கள் இல்லை. இந்த சமஸ்கிருதத்திலே இதைவிட தாண்டிய ஒரு எந்த பொருளும் இல்லை. நமது மொழியில் நமது கலாச்சாரத்தில் அவ்வளவு சொற்களும் அவ்வளவு நிறைவேற்ற குடங்குடங்களாக நிறைந்திருக்கிறது. அதை விடுத்து நாம் பிற மொழிக்கு நம்ம இடம் கொடுத்து விட்டால் நம்ம அடிய காலம் மிக மிக குறைவாக வந்துவிடும். அன்புடன் பிறந்தார்களே, அறிவியல் என்பது நமது தாய்மொழியிலே நிறைந்து கிடக்கிறது. இப்பொழுதெல்லாம் நீங்கள் ஒரு புதை கல்யாண சோடி கல்யாணம் நடந்திருந்தால் ஆடி மாதம் நீங்கள் அந்த மணப்பெண்ணை பிரித்து வைத்து விடுவார்கள். இது கலாச்சாரம் எங்கெங்கோ நடந்து கொண்டிருக்கிறது. அன்பு உடன் பிறந்தார்களே, இதில் எவ்வளவு பெரிய அறிவியல் ஒளிந்திருக்கிறது என்று நீங்க அறிந்ததுண்டா? இது ஒன்றுமில்லை. ஆடி மாதம் அந்த இணை சோடிகள் கருவுற்றால், அந்த பெண் கருவுற்றால் அதன் 3வது மாதம் ஐப்பசி மாதமாகும். 3வது மாதம் முடிந்து 4வது மாதம் ஐப்பசி மாதமாகும். அப்பொழுது பூமிக்கும் சூரியனுக்குமான இடைவெளி 180 டிகிரி என்ற நிலையில் போய்விடும். அப்போது பூமி குளிர்ச்சி அடைந்து அதிகமான மழை பொழிவை தந்து கொண்டிருக்கும் இந்த பூமியில். அன்பு உடன் பிறந்தார்களே, அந்த நிலையில் ஒரு கரு தனது உடலில் உள்ள எலும்புகளை உற்பத்தி செய்ய ஆரம்பிக்கும். சூரிய ஒளி கிடைக்காவிட்டால் அந்த குழந்தை பலவீனமடையும் என்ற காரணத்தினாலே நமது முன்னவர்கள் அதை பிரித்து வைத்து விடுங்கள். அந்த நேரத்தில் அது எலும்பியல் சரியான முறையில் உற்பத்தி ஆகவில்லை என்றால் சித்திர மாதத்தில் அது அதிக வெப்பத்தை தாங்கக்கூடிய குழந்தையாக பிறந்து அது நோய்வாய்ப்படும் என்ற காரணத்தினாலே நமது சித்தர் பெருமார்கள் இந்த அறிவியல் சொன்னால் ஏற்க மாட்டான் இந்த தமிழன், இதை தெய்வத்தின்பால் கொண்டு இது தெய்வத்துக்கு ஆகாது, இதை நீங்க ஒதுக்கி வைத்து விடுங்கள் என்று அப்போதே ஒதுக்கி வைத்து விட்டார்கள். அதன் காரணமாகத்தான் ஆடி மாதம் அந்த தம்பதிகளை பிரித்து வைத்திருக்கிறார்கள். இன்னொன்று விஷயம் தெரியுமா? இந்த மாதிரி அறிவியல் உண்மைகளை எந்த கட்சியும் சொல்லாது. ஏன்னா மற்ற கட்சிகள் எல்லாம் ரோடு போட்டா எவ்வளவு கமிஷன் கிடைக்கும், பாலம் கட்டினா எவ்வளவு கமிஷன் கிடைக்கும், அதான் சொல்லுவாங்க. ஆனா நாம் தமிழ் பிள்ளைகள் என்னன்னா இந்த நாட்டையும் இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கிறதுனால நாங்க இதை முன்வைத்துக் கொண்டிருக்கிறோம். அன்புடன் பிறந்தார்களே, தீபாவளி ஒரு பண்டிகை வந்துட்டு இருக்கோம். நம்ம எல்லாருக்கும் நம்ம தீபாவளி கொண்டாடிட்டு இருக்கோம். ஏங்க தீபாவளி கொண்டாடுறோம்? தீப ஒளி கொண்டாடணும். தீபாவளி கிடையாது, அது தீப ஒளி. நான் முன்னாடி சொன்ன மாதிரி சூரியனுக்கும் பூமிக்கும் இடைவெளியான அந்த தூரத்தை 180 டிகிரியை கடந்த போது நமக்கெல்லாம் சூரிய ஒளி கிடைப்பது மிக மிக அரிதாகிவிடும். அப்போது இந்த பூமியில் இருக்க அனைத்து ஜீவராசிகளும் நோய்வாய்ப்படும். இந்த காலகட்டத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை அப்பொழுது உள்ள சித்தர் பெருமாள்கள் யோசித்தார்கள். நீங்கள் 15 நாட்களுக்கு அந்த தேய்பிறை காலங்களிலே 15 நாட்களுக்கு தீப ஒளி ஏற்ற வேண்டும். என்ன சொல்ற? நல்லெண்ணெயில் தீப ஒளி ஏற்ற வேண்டும். ஏன் நல்லெண்ணெயில தீப ஒளி ஏற்றணும்? நல்லெண்ணெய் மட்டும்தான் இரவில் கூட சூரிய கதிர்களை பின்னும் வீட்டுக்கு இழுத்து அந்த பிரகாசத்தை அதுக்கு நமக்கு கொடுக்க வேண்டிய ஆக்சிஜனை சிறப்பாக தரும். நல்லெண்ணெயில, வேற எந்த எண்ணெயில இல்லை. நல்லெண்ணெய் அவ்வளவு ஒரு அற்புதமான எண்ணெய். நம்ம சித்தர் பெருமாள் அதை சொல்லி இருக்கிறார். 15 நாட்களுக்கு தீப ஒளியை ஏற்றுங்கள். 15 நாள் கழித்து அந்த தீபாவளி என்று பட்டாசுகளை கொண்டாடுவோமே, அன்று அமாவாசை வந்துவிடும். முத நாள்ல கொஞ்சம் கிடைக்கிற அந்த ஒரு சூரிய கதிர்வீச்சுகளும் அன்னைக்கு நிறைவா கிடைக்காது. கடைசி நாள்ல அன்னைக்கு எல்லாரும் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்க. நல்லெண்ணெய் உங்க உடம்பு பூரா தேய்ச்சிட்டீங்கன்னா சூரிய ஒளியில இருக்கக்கூடிய அந்த ஒளிக்கற்றைகளை உங்கள் உடம்பு இழுத்து விடும். உங்களுக்கு உடம்பு அதிகமான நோய் எதிர்ப்பு சக்திகளை உருவாக்கிவிடும். அன்று எல்லாரும் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு நீங்க புத்தாடையெல்லாம் அப்போ உடுத்தல, நாங்க வெடிக்கல, எதுவும் பண்ணல, அதெல்லாம் சொல்லல. 15 நாட்களுக்கு தீப ஒளி ஏற்றி 15வது நாள் கழித்து நீங்க அந்த அமாவாசை என்று எண்ணெய் ஸ்தானம் செய்து விட்டால்
உங்களுக்கு நோய் தாக்கம் குறைந்து விடும் என்பதற்காக அந்த நோய் தாக்கம் என்று விடுபடுகிறதோ, அமாவாசை விடுபடுகிறதோ அன்று நான் இந்த நாட்களை கடந்து விட்டேன் என்ற பெருமிதத்தோடு நடக்கிற நாள் தான் வெடிவெடுத்து நாங்கள் தீபாவளி அப்படி என்று கொண்டாடுகிறோம். இந்த அறிவியல் உண்மை நமது சித்தர் பெருமார்கள் கண்டுபிடித்தது, நமது தமிழிலே இருக்கிறது. அன்பு உடன் பிறந்தார்களே, தமிழிலே அறிவியல் மட்டுமல்ல, கணக்கியல் மட்டுமல்ல, அனைத்து நிலைகளும் இந்த தமிழிலே இருக்கிறது. அதனால் தான் சொல்கிறோம், நாம் தமிழை என்றாலும் புறக்கணிக்க கூடாது. அதிலும் இந்த மங்களநாயகி திருக்கோயிலை தமிழிலே குடமுழுக்கு நடத்த வேண்டும். அப்படி நடத்தாவிட்டால் இங்கே வீற்றிருக்கக்கூடிய, இங்கே கிழக்கு முகமாக வீற்றிருக்கிற எங்கள் பாட்டன் சிவபெருமான் மன்னிக்கவே மாட்டார். எங்கள் மங்களநாயகியாக வீற்றிருக்க எங்கள் உமையால் பார்வதி தேவியும் மன்னிக்க மாட்டாள் என்று கூறி நீங்கள் தமிழிலே நடத்துவீர்கள் என்ற நம்பிக்கையோடு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.